பிரியமானவர்களே, மனிதன் பெருமையை விரும்புகிறான், ஆனால் இயேசு பொறுமையை தேர்ந்தெடுக்கிறார். மனிதன் தன்னை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் இயேசு தன்னை தாழ்த்தி கொண்டு மனிதர்களுக்காக வாழ்ந்தார். அவமானம் வந்தால் மனிதன் கோபப்படுகிறான், ஆனால் இயேசு அவமானத்திலும் அமைதியாக இருந்தார். இதுதான் பொறுமையின் உச்சம். மனிதனின் பெருமை சில நேரம் வெற்றியை தரலாம், ஆனால் அது உறவுகளை உடைக்கும், இதயங்களை காயப்படுத்தும். இயேசுவின் பொறுமை மட்டும் வாழ்க்கையை மாற்றும், இதயங்களை குணப்படுத்தும். பெருமை மனிதனை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கிறது, பொறுமை மனிதனை மற்றவர்களோடு இணைக்கிறது. பெருமை நான் என்று சொல்கிறது, பொறுமை நாம் என்று சொல்கிறது. இன்று உலகம் பெருமையால் சத்தமாக இருக்கிறது, ஆனால் இறைவன் பொறுமையால் பேசுகிறார். நாம் வெற்றி பெற பெருமை தேவையில்லை, மாறாக இயேசு காட்டி பொறுமை போதும். ஏனெனில் பெருமை மனிதனை உயரமாக காட்டும், ஆனால் பொறுமை மனிதனை உண்மையாக காட்டும். நாம் பெருமையால் வாழ்கிறோமா அல்லது இயேசுவின் பொறுமையால் மாற்றப்பட வாழ்க்கையை வாழ்கிறோமா? சிந்திப்போம். ஆமேன்.